ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். திஸ் இஸ் ஃபஸ்ட்ரி. நான் வந்து கலாம் யூனிவர்சிட்டியில் தான், யூசிஎஸ்சியில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கேன். அண்ட் நான் வந்து கரண்டில் வந்து நான் வைட்லி என்ற ஒரு யூஎஸ் கம்பெனியில் வந்து குவாலிட்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஒர்க் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் சம் லெக்சர்ஸும் நடத்திக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து பிட்டில் ஜாயின் ஆனது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லது. ஏனெண்டா கலாம் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து கலாம் யூசிஎஸ்சி, பிட், ஐஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மொரட்டுவா ஐடி இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். நான் நினைக்க நிறைய பேருக்கு வந்து கரண்ட் இஷ்யூஸ் அதோடு சேர்த்து நெட்வொர்க் இஷ்யூஸும் இருக்கிறதால நாங்கள் வந்து இந்த செஷன்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கோர்ஸுக்குள்ளே வரேன். ஸோ கோர்ஸ் நேம் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். என்னோட யூசிஎஸ்சியில் வந்து ப்ரொவைட் பண்ண கோட் நேம் வந்து IT1106. இது பார்த்தோம்னா இது வந்து 4 கிரெடிட் வேல்யூ. ஸோ நார்மலாக வந்து 4 கிரெடிட் 3 கிரெடிட் பாடத்தை வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஃபோக்கஸ்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏனெண்டா இதுதான் வந்து உங்களுடைய ஜிபிஏ வந்து நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ கிரெடிட்டில் வந்து 4, 2, 3 எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏனெண்டா அதில் வந்து ஒரு சிஓ டிஓ ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஜிபிஏ வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டென்ட் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியால் ப்ரொவைட் பண்ணிக்கிறது. தியரி வந்து இது மேக்ஸிமம் தியரியான பாடம் தான். ஸோ நான் வந்து ஸ்லைடுக்குள்ளே வரேன். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ண்டா ஃபஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ண்டா என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ண்டா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரைட் இன்ஃபர்மேஷனை ஒரு ரைட் பர்சனுக்கு ரைட் டைமில் ப்ரொவைட் பண்ண யூஸ் ஆகிற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்தோம்னா ரியல் லைஃப்பில் வந்து எல்லா இடத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உதாரணம் பேங்கிங் இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸ் இருக்கட்டும், எல்லா இடத்தையும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அதாவது எல்லா இடத்தையும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக மாற்றுறதுன்றதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஏன் நாம் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை படிக்கணுமெண்டா இதனால நிறைய பெனிஃபிட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் ரன் ஆகுது. உதாரணம் பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பில்லிங் சிஸ்டம் வந்து ரன் ஆகும். ஒரு பேங்க்ல பார்த்தோம்னா ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் ரன் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தோம்னா பேஷண்ட் ரெக்கார்ட் சிஸ்டம் ரன் ஆகும். யூசிஎஸ்சி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தோம்னா எல்எம்எஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வந்து அதில் வந்து ஓவராலாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு சிஸ்டம் எப்படி இன்ஃபர்மேஷனாக மாற்றுன்றது இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் படிப்போம். மற்றது வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லா ஜாப்பும் வந்து ஐஎஸோட ரிலேட்டடாக இருக்குது. ஐஎஸ் மீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சாஃப்ட்வேர் இருக்கட்டும், பிஸ்னஸ் இருக்கட்டும், அக்கௌண்டிங் சைட் இருக்கட்டும், ஹெச்ஆர் ஆகிக்கட்டும், மார்க்கெட்டிங் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து ஐஎஸோட ரிலேட்டடாக தான் இருக்குது. ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து இன்ஃபார்ம் சிஸ்டம் வந்து முக்கியம். ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டோ, ப்ராஃபிட் லாஸ், ஒரு கஸ்டமர் பிஹேவியர், ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு குயிக்காக ஒரு டிசிஷன் மேக் பண்ணால் அதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஹியூமன் எஃபர்ட்டை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். மெனுவலாக வந்து ஒரு ஹியூமனால் வந்து செய்கிற ஒரு வேலையை வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஸ்பீட் ஆக்கும், அதோட சரி அக்யூரேட் ஆக்கும். ஒரு ஹியூமன்டா எப்படியும் ஒரு எரர் வரும், ஹியூமன் மிஸ்டேக் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இல்லாமக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ண்டா ஒரு ரோ டேட்டா ஒன்று இருக்கும். ரோ டேட்டாண்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூனிவர்சிட்டி எல்எம்எஸ் சிஸ்டம் எடுப்போம், ஒரு யூனிவர்சிட்டி சிஸ்டம் எடுப்போம். ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மார்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அட்டெண்டன்ஸ் வந்திருக்காரா இல்லையா என்று மார்க் பண்ணப்படும். இந்த டேட்டா சொல்றோம் ரோ டேட்டா. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, சும்மா ஒரு டேட்டா ஒன்று தந்திருக்காங்க. இந்த டேட்டாவை நான் இன்ஃபர்மேஷனா மாத்துறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டேட்டா வந்து இருக்குது, அட்டெண்டன்ஸ் டேட்டா. ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா இல்லையாண்டு அட்டெண்டன்ஸ் பார்க்குது. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு வரல. ஸோ இதை வந்து என்ன செய்யறேன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தால் வந்து நான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்சென்ட் ஆகிக்குது. ஸோ இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கணுமா இல்லை அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணணுமான்றது ஒரு டிசிஷன் வந்து இன்ஃபர்மேஷனை நான் எடுக்கேன். ஸோ வந்து இந்த டேட்டாவை வந்து மீனிங்ஃபுல்லாக மாத்துறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சும்மா ஒரு டேட்டா, ஒரு ஒரு டேட்டா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அகமட் என்றது ஒரு டேட்டாவை வந்து அகமட் என்ற கிளாஸுக்கு வரல, அதால அகமட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா செய்யணும், ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதை மாத்துறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு நமக்கு கரெக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டர் வந்து ஒரு இருக்கணும், ஒரு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன்டா இந்த கரெக்டர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா accessible. accessibleண்டா இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி ஈஸி டு access whenever needed. யூசருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கணும், லொக்கா இருக்கக்கூடாது, ஓ டூ காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. சிஸ்டத்தை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூனிவர்சிட்டி எல்எம்எஸ்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி எல்எம்எஸ் சிஸ்டம் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து accessible. ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரெக்கார்டில் வந்து டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் ரெக்கார்டை வந்து பார்க்கறது வந்து accessible. ஸோ accessibleண்டா ஈஸியாக வந்து நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அக்குரேட்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி கரெக்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எரர். இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். ஒரு ராங் டேட்டாவால் வந்து ராங் டிசிஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் ஒரு டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து பேங்க்ல ஏடிஎம் எடுத்து போட்டு ஏடிஎம்ல வந்து கார்டை போட்டு பேங்க்ல வந்து நான் காசு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணேன். ஸோ எனக்கு பேலன்ஸ் வந்து 5000 இருக்கணும். ஆனால் எந்த பேலன்ஸில் வந்து 50 5000 இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூரேட் இல்லை. ஸோ மிஸ்டேக் நடந்திருக்குது. ஸோ இப்படியான மிஸ்டேக் வரக்கூடாதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து கம்ப்ளீட். கம்ப்ளீட்டண்டா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகினா கூட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆயிரும். உதாரணத்துக்கு வந்து ஒரு பேஷண்ட் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அந்த பேஷண்ட் ரெக்கார்டில் வந்து அலர்ஜி டீட்டெயில்ஸ் வந்து இல்லையண்டா டாக்டர் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் வந்து ரோங்காக எடுக்கிறதுக்குரிய சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல்ண்டா இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ப்ரொடியூஸ் வித் ரீசனபிள் காஸ்ட். இப்போ நாம வந்து சிஸ்டம் ஒன்று நாம வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று ப்ரொவைட் பண்ணோம்னா அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும். அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற வேல்யூவாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மட ஒரு ஊரில் ஒரு ஸ்மால் க்ரோசரி ஷாப் ஒன்றுக்கு 10 lakhsல ஒரு இஆர்பி சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு போட்டால் அது அப்படி அது வந்து எக்கனாமிக்கல் இல்லை. அப்படி 10 lakhsக்கு நம்ம அதுக்கு இஆர்பி சிஸ்டம் செய்ய தேவையில்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இஆர்பி சிஸ்டம் செய்யலாம். ஆனால் ஒரு லார்ஜ் கம்பெனியை எடுத்தோம்னா அதுக்கு நம்ம 10 lakhsக்கு நம்ம ஒரு இஆர்பி சிஸ்டம் செஞ்சே ஆகணும். அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்னா இன்ஃபர்மேஷன் கேன் பி யூஸ் ஃபார் மல்டிபிள் பர்பஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண முடியுமா இருக்குதான் ஃப்ளெக்சிபிள். உதாரணம் பார்த்தோம்னா சேல்ஸ் டேட்டா எடுக்கும். அந்த சேல்ஸ் டேட்டா வந்து மேனேஜர் டிசிஷனுக்கும் அது பயன்படணும், அக்கௌண்டன்ட் ப்ராஃபிட்டுக்கும் அது பயன்படும், மார்க்கெட்டிங் ட்ரெண்டுக்கும் பயன்படும். அப்போ சேல்ஸ் டேட்டான ஒரு டேட்டா வந்து நான் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளெக்சிபிள். ரிலவெண்ட்னா இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி யூஸ் டு த யூசர் நீட். அதாவது யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டனாக வந்து கொடுக்கணும்.
ஒரு யூஸ்லெஸ் டேட்டாவா இருக்கக்கூடாது. உதாரணம் பார்த்தோம்னா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுப்போம். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் மார்க்ஸ் ரிலவெண்ட்னு கேட்டா இல்ல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஹெச்ஆருக்கு வந்து எம்ப்ளாயிட வந்து அட்டெண்டன்ஸ் எம்ப்ளாயி பத்தப்பட்ட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் தேவை. ஸ்டூடெண்ட்ஸ் பத்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அது ரிலவெண்டா இருக்கணும். ஆனா இப்போ உதாரணம் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங்க்கு வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ரிலவெண்டா இருக்கும். அதை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கும். ரிலையபிள் ரிலையபிள்ண்டா இன்ஃபர்மேஷன் ட்ரஸ்ட் பண்ண முடியுமா இருக்கணும். ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனே இருக்கக்கூடாது. உதாரணம் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் வாரத்தால ஃபேக்கான ஒரு நியூஸ் வாரத்தால ஃபேக்காகவே என்ன செய்யும் வந்து நியூஸ் பெய்திரும். அதால வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதான் வந்து ரிலையபிள். அடுத்தது பார்த்தோம்னா செக்யூர்ண்டா ஒரு இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி ப்ரொடெக்டாக இருக்கணும். அன்ஆத்தரைஸ் அக்சஸ் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா ஒரு பேங்க் கஸ்டமர் டேட்டா வந்து அந்த பேங்க் கஸ்டமர் டேட்டா வந்து செக்யூராக இருக்கணும். அந்த பாஸ்வேர்ட் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் நாட் வேலிட். சிம்பிளாக இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இன்ஃபர்மேஷன் வந்து சிம்பிள் அண்ட் கிளியராக இருக்கணும். ஸோ டூ டெக்னிக்கல் இருந்தா நான் ஐடி பீப்புளுக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அட்டெண்டன்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸோ வந்து நான் ஒரு பை சார்ட்ல வந்து ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணா அது ஈஸியாக எல்லாருக்கும் விளங்கும். அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கறதோட ஒரு பை சார்ட்டாக வந்து ஈஸியாக நான் விசிபிள் பண்ணேன்னா ஈஸியாக வந்து எல்லாருக்கும் விளங்கும். அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் எப்பவும் வந்து சிம்பிளாக இருக்கணும். அடுத்து டைம்லியே இருக்கணும். இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி அவைலபிள் அட் த ரைட் டைம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களோட யூசிஎஸ்சியில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் டைமுக்கு முதல் ஒரு 1 வீக் முதல் வந்து அட்மிஷன் தருவாங்க. அந்த டைமுக்கு அட்மிஷன் தந்தா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்மிஷன் வந்து நீ எக்ஸாம் முடிஞ்சது பிறகு தந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ ரைட் டைமில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். வெரிஃபையபிள்ண்டா இன்ஃபர்மேஷன் கேன் பி செக் ஓ ப்ரூவன் பை அனதர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம செக் பண்ணணும் வந்து ஒரு க்ரோஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பேங்க்ல வந்து கேஷை வித்ட்ரா பண்ணது பிறகு பேங்க்ல தவிர பாஸ்புக்லேயும் வந்து சேம் அமௌண்ட் வரணும். ஸோ ஆப்பில் ஒரு அமௌண்ட் நம்மளோட பாஸ்புக்கில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குமெண்டா அது வந்து குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ குவாலிட்டி இன்ஃபர்மேஷனில் வந்து கொஞ்சம் கரெக்டர்ஸ் தந்திக்காங்க. இந்த கரெக்டர்ஸை வந்து கட்டாயம் பார்த்துட்டு போங்க. எம்சியூ வந்து அதே மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா வாட் இஸ் அ சிஸ்டம். சிஸ்டம் இஸ் செட் ஆஃப் இன்ரிலேட்டட் கம்போனன்ட். அதாவது பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம்னு எடுத்தோம்னா ஒரு செட் ஆஃப் கம்போனன்ட்ஸ் இருக்கும். கம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு காமன் கோலுக்காக வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு சிஸ்டமோட லிமிட்டோட என்ன செய்யணும்னா ஒர்க் பண்ணும். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. கிளாஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஒரு பவுடர் இருக்குது, ஒரு டீ பவுடர் இருக்குது. ஸோ இதை வந்து இன்புட்டை எடுக்கும். இதை வந்து நாம மேக் பண்ணுறோம்னா ப்ரொசஸாக மாறி அது என்ன செய்யும் ஒரு பிளேண்டி ஒன்று வருது. ஸோ இந்த பிளேண்டியை உருவாக்குறது தான் இந்த காம்பவுண்ட்ஸோட கோலாக இருக்கும். அதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் சிஸ்டம். இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தோம்னா வாஷிங் மிஷின் ஒரு சிஸ்டம். அதுக்கு வந்து இன்புட்டை நாம் என்ன கொடுக்கலாம். இன்புட்டில் வந்து க்ளாத்ஸ், வாட்டர், வாஷிங் டூல் வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அது வந்து ப்ரொசஸ் ஆகுறது வந்து வாஷிங் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது வந்து ப்ரொசஸ் எடுப்போம். அதுக்கு பிறகு அவுட்புட்டாக வர்றது என்ன செய்யும் ஒரு க்ளீன் க்ளாத்ஸ் வந்து என்ன வரும். இதுதான் வந்து சிஸ்டம். சப்சிஸ்டம் சப்சிஸ்டம்டா ஒரு பெரிய சிஸ்டத்தில் வந்து ஒரு ஸ்மால் சிஸ்டமாக டிவைட் பண்ணுறது வந்து சப்சிஸ்டம். அந்த சப்சிஸ்டத்துக்குள்ள இன்னும் சிமோலா வந்து டிவைட் பண்றது சப் சிஸ்டம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தா யூனிவர்சிட்டின்றது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள
ஃபெக்கல்ட்டிஸை வந்து சயின்ஸ் ஃபெக்கல்ட்டி, ஐடி ஃபெக்கல்ட்டி, இன்ஜினியர் ஃபெக்கல்ட்டி, ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டி என்று ஒரு சப் சிஸ்டம் நம்ம என்ன செய்யணும் உடைப்போம். அந்த சப் சிஸ்டத்துக்குள்ள ஐடி என்ற ஒரு சப் சிஸ்டத்துக்குள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து இருக்கும். சிஎஸ், மேத்ஸ், ஐஎஸ், எஸ்சி, இது வந்து சப் சப் சிஸ்டம் எடுப்போம். ஸோ சிஸ்டம்ண்டா ஒரு பெரிய ஒரு பிக் ப்ராஜெக்ட். அதில் வந்து சப் சிஸ்டம்ண்டா அதை டிவைட் பண்ணி வாரது, வந்து சப் சப் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் வேர்ஸ் க்ளோஸ் சிஸ்டம்ண்டா, ஓப்பன் சிஸ்டம்னா என்வாயன்மெண்டோட இன்ஃபர்மேஷன், எனர்ஜி, மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஒரு ஓப்பன் சிஸ்டம்ண்டா அது வந்து என்ன செய்யும்டா ஒரு என்வாயன்மெண்டோட வந்து டச்சில் இருக்கும். எப்படி டச்சில் இருக்கும்டா அங்க வந்து ஒரு இன்புட் பிளஸ் ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். ஓப்பன் சிஸ்டத்துல வந்து உதாரணம் பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பாடி வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். ஏன் ஒரு ஹியூமன் பாடி வந்து நாம என்ன செய்யறோம்னா ஆக்சிஜனை வந்து நாம இன்புட்டை எடுத்து CO2 வந்து அவுட்புட்டா விடுறோம். அது வந்து நம்மளோட என்வாயன்மெண்டோட டச்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னும் ஸ்கூலும் வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர் ஆகி அது ஒரு இன்புட் அங்கே லேர்ன் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ஸ்டூடெண்ட் வந்து திரும்பி வந்து வெளியாகிறாங்க. ஸோ இது ஒரு அவுட்புட். ஸோ இது வந்து என்வாயன்மெண்டோட டச் இருக்கிறதால இது வந்து ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவோம். க்ளோஸ் சிஸ்டம்னா இங்கே ஒரு இன்புட்டும் இருக்காது, அவுட்புட்டும் இருக்காது. அதாவது என்வாயன்மெண்டோட டச் இல்லாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஒரு மெக்கானிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு கிளாக் மெக்கானிசம் வந்து அங்கே ஒரு இன்புட்டும் இருக்காது, அவுட்புட்டும் இருக்காது. ஆனால் 100% வந்து அங்கே அவுட்புட் இருக்காதுன்னு இல்லை. அநேகமான சிஸ்டம் வந்து ஓப்பன் சிஸ்டம் பிளஸ் க்ளோஸ் சிஸ்டம் தான் இருக்கும். இப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னா முந்தி சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் ஒரு இன்புட் இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு அவுட்புட் ஒன்று வரும். இன்புட்டண்டா ஒரு ரோ டேட்டா வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்லேருந்து ஒரு இன்புட்டை எடுப்போம். அதை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை மாற்றுறதுக்கு செய்கிற ஒரு ப்ராசஸ் தான் ப்ராசஸ். அதை ஆன்சர் பண்ணோம்னா அது வந்து அவுட்புட்டாக வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் சிஸ்டம் எடுப்போம். ஒரு ஏடிஎம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதில் வந்து இப்போ இன்புட்டாக வந்து நம்மளோட கார்டை வந்து இன்புட்டாக கொடுக்கும். கார்டை கொடுத்து நம்மளோட பின் நம்பர் வந்து என்டர் பண்ணும். ஸோ இது வந்து இன்புட். ப்ரொசஸ் பார்த்தோம்னா பேங்க் என்ன செய்யும், இந்த இன்புட் சரிதானா என்று ஒரு ப்ரொசஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசஸுக்குள்ள வரும். அதோட வந்து இப்போ நான் அவுட்புட்டாக வந்து நீங்கள் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறது, ரெசிப்ட் வந்து வாரது வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ அதான் வந்து இன்ஃபோவேஸ் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இன்ஃபோவேஸ் சிஸ்டம்ண்டா ஒரு இன்புட் ஒன்று இருக்கும், அந்த இன்புட் எடுத்து ஒரு ப்ரொசஸ் நடக்கும், அந்த ப்ரொசஸால ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அவுட்புட்டாக வரும். அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணோம்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இங்கே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்தால் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு லார்ஜ் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரொசஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. நிறைய பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்மளோட டாஸ்கெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணக்கூடிய இருக்கும். அதனால் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து குறைவாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து 6 கம்போனண்ட்டை வச்சிருக்கும். பீப்புள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து வச்சிருக்கும். இது வந்து இப்போ ஒன்று பார்த்தோம்னா பீப்புள் வந்து யார் இது எண்ட் யூசஸ் பண்ணுறாங்க, அதான் பீப்புள். இந்த சிஸ்டத்தை யார் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து 2 டைப்பாக எடுக்கலாம். வந்து என் யூசர்ஸ், ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து பின்னுக்கு மாதிரி நான் சும்மா நார்மலாக சொல்லிட்டு போகிறேன். என் யூசர்ஸ்ண்டா
யார் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. அதான் உதாரணம் பார்த்தோம்னா நம்மளோட யூனிவர்சிட்டி எல்எம்எஸ் சிஸ்டத்தை யார் யூஸ் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என் யூசர்ஸ். ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா யாரு இந்த சிஸ்டத்தை டெவலப் பண்றது மேனேஜ் பண்றது. ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணும். ஸோ ப்ரோக்ராமர் வந்து ஒரு ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பீப்புளுக்குள்ள ரெண்டா டிவைட் பண்ணலாம். என் யூசர்ஸ் என்றும் ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்ன நம்ம பிசிக்கல் டச்சில் இருக்கிற வந்து ஹார்ட்வேர். உதாரணமாக பார்த்து கம்ப்யூட்டர், மானிட்டர்ஸ், மொபைல் டிவைஸ் எல்லாம் வந்து ஹார்ட்வேருக்குள்ள வரும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா இதுவும் பின்னுக்கு வரும். சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு டைப்பாக பிரித்து எடுக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்றும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்றும் ரெண்டாக பிரிக்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்றால் நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி வரும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் லைக் வேர்ட், எக்ஸல், எல்எம்எஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதெல்லாம் பின்னுக்கு வரும், பின்னுக்கும் பார்ப்போம். அதே மாதிரி டேட்டா ரிசோர்ஸ் வந்து நம்ம டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அது வந்து டேட்டா ரிசோர்ஸாக இருக்கும். டேட்டா ரிசோர்ஸ் வந்து இன்னொரு பேர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். பாலிசிஸ் பாலிசிஸ் வந்து இப்போ வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப் இருக்கு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு. உதாரணமாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு எல்எம்எஸ் சிஸ்டமோ இல்லை ஏதோ ஒரு லாகின் பண்ணுறதுக்குள்ள பாஸ்வேர்ட் வந்து கேட்டாங்கன்னா அந்த பாஸ்வேர்டுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அது கீழே கேள்வி இருப்பாங்க. 8 கரெக்டர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கரெக்டர் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து செட் ஆஃப் பாலிசிஸ். ஸோ இது வந்து மேஜர் டைப். இதுல வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்னால யூஸ் பண்றாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்? ஸ்டோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க, ரெட்ரீவ் யூஸ் பண்றாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, அதோட ஷேர் யூஸ் பண்றாங்க. ஸ்டோர்ண்டா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணும். உதாரணம் பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்றது ஸ்டோர் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அதை வந்து பேலன்ஸை செக் பண்றது வந்து ரிட்ரீவ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது ஒரு நியூ பேலன்ஸை செக் பண்றது வந்து ட்ரான்சாக்ஷன்ஸுக்குள்ள வரும். அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி எஸ்எம்எஸ், இமெயில் ரிசிப்ட் வந்துட்டா அது வந்து ஷேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள வரும். இதுல வந்து பார்த்தோம்னா இதுல வந்து இந்த பிக்சர்ஸ்ல பார்த்தோம்னா இன்புட் டேட்டா ரிசோர்ஸ் அது வந்து ப்ராசஸிங் டேட்டா ரிசோர்ஸ்க்குள்ள போய் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்டுக்குள்ள வருது. ஸோ இன்புட் டேட்டா ரிசோர்ஸ் என்னன்னா நாம ஒரு என்டையர் சிஸ்டத்துக்கு ஒரு டேட்டா வந்து எப்படி இன்புட் பண்றோமோ அதான் இன்புட் ரிசோர்ஸ். உதாரணம் வந்து கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், பார்கோட் ரீடர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன செய்யறோம்னா டேட்டாவை வந்து நம்ம வந்து என்டர் பண்றோம். அதான் இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்ன்றா அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வந்து ஷோ பண்றது. மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுது. மானிட்டர் வந்து அப்ளிகேஷனை ஷோ பண்ணும், பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணும், ஸ்பீக்கர் வந்து ஆடியோ வந்து அவுட்புட்டாக தரும். ஸோ இது வந்து அவுட்புட் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னா இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ற ஒரு பெர்மனன்ட் பிளேஸ். உதாரணம் வந்து ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, யூஎஸ்பி டிரைவர் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸுக்குள்ள வரும். ப்ரொசஸர்ண்டா பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரோட மொத்த பிரைன் வந்து இந்த ப்ராசஸருக்குள்ள இருக்கும். அது வந்து ப்ரொசஸ் கண்ட்ரோல் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட லேப்டாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 ஏஎம்டி ப்ராசஸர் அப்படி இருக்கும். இது அதை தான் வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம முந்தி பார்த்தோம் வந்து கம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டர்ஸ் வந்து ஹார்ட்வேர், பீப்புள், சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ், ப்ரொசீஜர் அண்ட் பாலிசிஸ். ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான் தெரியாங்க. இந்த ஆக்டிவிட்டி நான் ஏற்கனவே இதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். என்னென்ன மானிட்டர் என்னதுக்குள்ள வரும், பிரிண்டர் என்னதுக்குள்ள வரும், சிபியூ என்னதுக்குள்ள வரும், மவுஸ் என்னதுக்குள்ள வரும் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தந்திருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியை சும்மா செஞ்சு பாருங்க. அடுத்தது பார்த்தோம்னா மேனேஜிங் இன்ஃபர்மேஷன் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட். மேனேஜிங் இன்ஃபர்மேஷன் இன் டிஜிட்டல் வேர்ல்டுன்னா பீப்புள் ஆர் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். பீப்புள் இன் த ப்ரெசன்ட் வேர்ல்ட் ஆர் நாலேஜ் ஒர்க்கர்ஸ். அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம்னா பீப்புள்ஸ் வந்து மெயின்லி வந்து ஒர்க் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஐடியா ப்ளஸ் நாலேஜ். ஸோ வந்து எல்லாரும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால அதை வந்து நாலேஜ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதுல ஒர்க் பண்ற ஆட்கள வந்து நாலேஜ் ஒர்க்கர் என்று சொல்லுவோம். உதாரணம் வந்து பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு நாலேஜ் ஒர்க்கர். டாக்டர்ஸ் வந்து அவர் வந்து என்ன செய்றார், இன்ஃபர்மேஷனோட இன்டராக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணார். இன்ஜினியர்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர்ஸோட இன்டராக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணாங்க. டேட்டா அனலிஸ்ட், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பிரெயினோட இன்ஃபர்மேஷன் சேர்ந்து ஒர்க் பண்றதால அவங்கள வந்து நாலேஜ் ஒர்க்கர்ன்னு சொல்லுவோம். தே லிவ் இன் நாலேஜ் சொசைட்டி. ஸோ சொசைட்டின்னு பார்க்கக்குள்ள இன்றைக்கு வந்து growth, எக்கனமி, சக்ஸஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியோட டிபெண்ட் ஆகி தான் போகுது. ஸோ அதனால வந்து நாலேஜ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ வந்து எஜுகேஷனில் வந்து ஆன்லைன் எஜுகேஷனாக மாறிட்டு, பேங்கிங் வந்து ஆன்லைன் பேங்கிங்காக மாறிட்டு, இப்போ எல்லாரும் வந்து யூடியூப்ல லேர்ன் பண்ணாங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி பட்டி எவ்ரி ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் பிஸ்னஸ். இப்போ பார்த்தோம்னா கம்பெனி எல்லாமே வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்டர்நெட் ஊடாக தான் அக்சஸ் பண்ணாங்க. மார்க்கெட்டிங் இருக்கட்டும், செல்லிங் இருக்கட்டும், கஸ்டமர் சப்போர்ட் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வராங்க. உதாரணம் பார்த்தோம்னா இப்போ வந்து அமேசான் செல்லிங் பிளாட்ஃபார்ம் டராஸில் வந்து ஆன்லைன்லேயே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பேங்க் ப்ரொவைட் வந்து மொபைல் பேங்கிங் ஆப் ப்ரொவைட் பண்ணுது. யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. இதெல்லாம் வந்து இப்போ ஆர்கனைஸ் வந்து பிஸ்னஸை நோக்கி போகுது. இப்போ மாடர்ன் சொசைட்டியை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து 4, 5 வந்து மேஜர் டெக்னாலஜி வந்து வந்திருக்காங்க. அதில் வந்து மொபைல் டெக்னாலஜி. மொபைல்ண்டா ஸ்மார்ட் ஃபோன் டெப் யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி வந்து இப்போ மொபைல் ஆப் வந்துட்டு ஊபர், மொபைல் பேங்கிங், வாட்ஸ்அப்பில் வந்து மொபைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. சோஷியல் மீடியா பார்த்தோம்னா கம்யூனிகேட்டட் நெட்வொர்க் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறதால சோஷியல் மீடியா வந்து இது ஷேப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் ஒரு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல வந்து இப்போ எல்லாம் ஜாப் அப்ளை பண்ணாங்க லிங்க்டின்ல. ஸோ வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை தான் வந்து ஐஓடின்னு சொல்லுவோம். ஐஓடி டிவைஸ் வந்து என்ன செய்யணும்னா அது வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணதுக்கு உதவும். உதாரணம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ், ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் வந்து மொபைலோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ ஸ்மார்ட் வாட்சில் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸ்மார்ட் வெஹிக்கிள் இப்போ எல்லா வெஹிக்கிளையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி தான் வந்திருக்குது. கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா டேட்டா வந்து சாஃப்ட்வேர், டேட்டா அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து ஆன்லைனில் அக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கிறது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். உதாரணம் வந்து கூகுள் டிரைவ், ஏடபிள்யூஎஸ், ஒன் டிரைவ், இதெல்லாம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வரும். பிக் டேட்டாண்டா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இது ஒரு பெரிய டேட்டா வந்து பெரிய டேட்டா செட் இருக்கும். இதை வந்து எவ்ரி செகண்ட் வந்து ஜெனரேட் பண்ணுறதா வந்து பிக் டேட்டா. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா யூடியூப்ல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வர்றது வந்து லட்சக்கணக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். நெட்ஃப்ளிக்ஸில் சஜஷன் வர்றது வந்து பிக் டேட்டாவால். ஆன்லைன் ஷாப்பிங் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து பிக் டேட்டாவை வச்சு தான் என்ன செய்ய மாட்டா அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம்னா all hardware plus software need to operate the entire organization. ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனை வந்து நான் வந்து ரன் பண்ணணும்னா அதுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று வேணும். இது வந்து ரெண்டா வந்து பிரிக்காங்க. டெக்னிக்கல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றும் ஹியூமன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றும் ரெண்டா பிரிக்காங்க. டெக்னிக்கல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் அண்ட் மொபைல் டிவைஸ் சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தோம்னா பிசி, லேப்டாப், டெப், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்குள்ளே வரும். சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டான்னு பார்த்தோம்னா இதுக்குள்ள பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் வரும், டேட்டா பேசஸ் வரும். ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டாக்குள்ள வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரன் பண்ணுறது, அதே மாதிரி பிஸ்னஸ் அப்ளிகேஷன் லைக் எம்எஸ் வேர்ட் இதெல்லாம் வந்து வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வரும். நெட்வொர்க் டிவைசஸ்ன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க் டிவைஸ், ரவுட்டர், வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டிவைஸுக்குள்ள வரும். ஹியூமன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா யாரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறது? பீப்புள் ஹூ மேனேஜ் அண்ட் யூஸ் த ஐடி ரிசோர்ஸ். இதை வந்து ரெண்டா பிரித்து சொல்லியாங்க. டேட்டா ஒர்க்கர்ஸ் என்றும் அதை ஐடி பர்சனல் ஒர்க்கர்ஸ் என்றும்.
டேட்டா ஒர்க்கர்ஸ்ண்டா டேட்டாவோட சம்மந்தப்பட்ட ஆட்கள். டேட்டா என்ட்ரி, டேட்டா அனாலிசிஸ் இவங்கள வந்து டேட்டா ஒர்க்கர்ஸ். ஐடி ப்ரொஃபஷனல்னு பார்த்தோம்னா ஐடி பர்சனல்னு பார்த்தோம்னா சிஸ்டம் அட்மின், நெட்வொர்க் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் இவங்க வந்து சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்றாங்க ஐடி ப்ரொஃபஷனல். இவங்க தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட டெக்னாலஜியோட மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண ஆப்ரேட் பண்ற பீப்புள். டேட்டா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ ஹியூமன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள 2 டைப் இருக்குது. டேட்டா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல். எம்சியூ சம்டைம் கேட்டு வரும். எஃபெக்டிவ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஒரு எஃபெக்டிவ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள்னா எந்த ஒரு டெக்னாலஜிக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய இருக்கணும். ஒரு நியூ டெக்னாலஜின்னு வந்து இப்போ கரண்டாக வருதுன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், அடாப்ட் ஆகணும். அதான் வந்து ஃப்ளெக்சிபிள். கனெக்ட் ஸோ ஒரு ஸோ எஃபெக்டிவ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிளாக முந்தி சொன்ன மாதிரி நான் பேசுறது விளங்குதானே? ஹலோ, நான் பேசுறது விளங்குது நம்புறேன். ஓகே. ஸோ வந்து எஃபெக்டிவ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு நியூ சிஸ்டத்துக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். கனெக்டிவிட்டின்னா ஆல் டிவைஸ் ஈஸிலி கனெக்ட் டு கம்யூனிகேட். உதாரணம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்து வைஃபைல வந்து ஈஸியாக வந்து கனெக்டாக இருக்கிறத வந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டிக்குள்ள வரும். ஸோ ஆஃபீஸில் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ண வந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்து லிங்க் பை வைஃபை. அதுபோல் பார்த்தோம்னா முந்தி பார்த்த மாதிரி கம்பேரபிலிட்டி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வந்து மஸ்ட் ஒர்க் டுகெதர். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸில் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறாக்கள் இருப்பாங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுறாக்கள் இருப்பாங்க, மேக் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வந்து போகிறதுக்கு வந்து கம்பேரபிலிட்டி வந்து யூஸ் ஆகணும். மாடியுலாரிட்டின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேன் பி பில்ட் இன் பார்ட் அண்ட் அப்கிரேட்டட். ஒரு நியூ சர்வர் வந்து வித்தவுட் எனி சேஞ்சிங்கோட நெட்ஒர்க்கோட என்ன செய்யணும்னா ஒர்க் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளுக்குள்ள வரும். ரோபோஸ்ட்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங், ரிலையபிள் அண்ட் டியூரபிளாக இருக்கணும். உதாரணம் பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம் வந்து நாட் கிரேஷ் ஆகக்கூடாது. எத்தனை யூசர்ஸ் ஒர்க் பண்ணால் கூட அது வந்து கிரேஷ் ஆகக்கூடாது. என் பார்த்தோம்னா ப்ரொவைட் ஹை குவாலிட்டி டேட்டா. ஸோ வந்து ஹை குவாலிட்டி டேட்டாவை வந்து இருக்கணும். உதாரணம் வந்து அக்யூரேட் டேட்டாவாக இருக்கணும், ஒன் டைம் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், ப்ரொடக்ட் டேட்டாவாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். முந்தி நம்ம பார்த்த மாதிரி அந்த குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்குள்ளே வரும். உதாரணம் பார்த்தோம்னா பேங்க் சிஸ்டம் மஸ்ட் பி செக்யூர் அண்ட் அக்யூரேட் ஆல்வேஸ். ஸோ பேங்க் சிஸ்டம் வந்து எப்போவும் வந்து செக்யூராக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா எனேபிள் எம்ப்ளாயி. எனேபிள் எம்ப்ளாயீஸ்ண்டா ஸ்டாஃபுக்கு வந்து டூல்ஸ் வந்து ரைட் டூல்ஸ் கிடைக்கணும், அதே மாதிரி ரைட் சாஃப்ட்வேர் கிடைக்கணும், ரைட் ஸ்கில்லும் கிடைக்கணும். இதுதான் வந்து எனேபிள் எம்ப்ளாயீஸ். அடுத்தது பார்த்தோம்னா லெவல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதில் வந்து சம் லெவல் இருக்குது. இதில் நமக்கு டயக்ராம் காட்டுற மாதிரி பிரமிட் டயக்ராமில் காட்டின மாதிரி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்டர்பிரைஸ் வைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஸ்னஸ் யூனிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோக்கல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ண்டா இது வந்து அவுட் சைட் ஆஃப் த கம்பெனி. இது வந்து கம்பெனியோட அவுட் சைட்டோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். உதாரணமாக வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சர்ஸ், டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். உதாரணம் பார்த்தோம்னா ரியல் டைம் உதாரணம் பார்த்தோம்னா எல்லா கம்பெனியும் வந்து நெட்ஒர்க் வந்து எஸ்எல்டி டயலாக் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ எஸ்எல்டி டயலாக் வந்து அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ். ஸோ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து எக்ஸ்டர்னல் சர்வீஸ் வரும். என்டர்பிரைஸ் வைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இது வந்து கம்பெனி உள்ள லேயர்.
இதுக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகும் அக்ராஸ் ஆல் பிஸ்னஸ் யூனிட்டுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு வந்து தனி இமெயில் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இமெயில் சிஸ்டம் வந்து கம்பெனி உள்ள எல்லாரும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹெச்ஆர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் வைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். பிஸ்னஸ் யூனிட்னு பார்த்தோம்னா இது வந்து ஈச் பிஸ்னஸ் யூனிட்டோட சம்மந்தப்படும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய இது வந்து டச்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்டர் ப்ராசஸிங், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், நாலேஜ் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கும். அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்காது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்குள்ள வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் சேல்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கும். அப்படி ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர சிஸ்டம் தான் வந்து பிஸ்னஸ் யூனிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லோக்கல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீமும் ஸ்மால் குரூப்பும் வந்து யூஸ் பண்ணுற யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் கம்ப்யூட்டர், லோக்கல் பிரிண்டர் எல்லாம் இதுக்குள்ள எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேவ் அ பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆன் பிஸ்னஸ் அண்ட் ஐடி ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், டேட்டா, ஐடி ரிசோர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் கேப்பபிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி. ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இதில் வந்து பீப்புள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா அண்ட் நெட்வொர்க் வந்து இருக்கும். இது அவ்வளோ வந்து ரிசோர்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிசோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா பீப்புள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா அண்ட் நெட்வொர்க். பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம் பார்த்தோம்னா 5 ஆக்டிவிட்டி இருக்கும். இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். இதுக்குள்ள பார்த்தோம்னா இன்புட் டேட்டா ரிசோர்ஸ் இருக்கும். அதை வந்து ப்ராசஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவுட்புட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோர் டேட்டா ரிசோர்ஸ் இருக்கும் அண்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்கும். ஸோ இதில் வந்து ரிசோர்ஸ் பார்த்தோம்னா பீப்புள் ரிசோர்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ் இருக்கும், ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் இருக்கும், நெட்வொர்க் ரிசோர்ஸ் இருக்கும், டேட்டா ரிசோர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐசி ஐஎஸ் ரிசோர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா இன்ஃபார்ம் சிஸ்டத்தை ரிசோர்ஸ் பார்த்தோம்னா முந்தி சொன்ன மாதிரி பீப்புள் ஒரு ரிசோர்ஸ், ஹார்ட்வேர் ரிசோர்ஸ், சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ், டேட்டா ரிசோர்ஸ் அண்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸ்ன்னு வரும். இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்டுக்குள்ள பார்த்தோம்னா ரிப்போர்ட், டாக்குமெண்ட், டேஷ்போர்ட், ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்டுக்குள்ள வரும். உதாரணம் பார்த்தோம்னா ஆன்லைன் பேங்கிங் வந்து மினி ஸ்டேட்மெண்டோட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராடக்டை வந்து என்ன பண்ண வேண்டாம் அது வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ஈச் ரிசோர்ஸை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பீப்புள் ரிசோர்ஸ். பீப்புள் ரிசோர்ஸில் பார்த்தோம்னா 2 கேட்டகரைஸ் செய்யுது. எண்ட் யூசர்ஸ், ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட். எண்ட் யூசர்ஸ்ன்னா பீப்புள் ஹூ யூஸ் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். யார் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பீப்புள் எண்ட் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ், மேனேஜர்ஸ் இவங்களாம் வந்து எண்ட் யூசர்ஸ். ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா முந்தி சொன்ன மாதிரி பீப்புள் ஹூ டெவலப் ஓ ஆப்ரேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டம் அனாலிசிஸ், டெவலப்பர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் ஒரு பிசிக்கல் டிவைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் இருக்கும், நெட்வொர்க் டிவைசஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சிஸ்டம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மொபைல் டிவைஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன், டெப், டெஸ்க்டாப், லேப்டாப், சர்வர்ஸ் வரும். இதில் பார்த்தோம்னா சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர்னா யூஸ் பை ஒன் பர்சன் சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர். உதாரணம் வந்து பிசி, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டருக்குள்ளே வரும். மல்டிபிள் யூசர்ஸ் கம்ப்யூட்டர்னா யூஸ் பை மெனி யூசர்ஸ் ஒரே ஒரே டைமில் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னா அது வந்து ரிசர்ச், வெதர் ப்ரெடிக்ஷன், சயின்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம். பேப்பர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பிசின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொனிட்டர், கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர்லாம் வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க.
ஹார்ட்வேர் சொல்யூஷன். ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங்கை வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. ஒன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங். ஒன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங்னா கம்பெனி வந்து ரெண்ட் பண்ணது கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸை எப்போ எப்போ தேவையோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ளவுட் சர்வர் ரெண்ட், பேப்பர், யூஸ் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா மந்த்லி பில் பே பண்ணக்கூடிய இருக்கும். வெண்டர் மேனேஜ் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய இது வந்து சேவ் காஸ்ட் தான் இருக்கும். கிரிட் கம்ப்யூட்டிங்னு பார்த்தோம்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்குது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. இப்போ இது வந்து யூசேஜ் பார்த்தோம்னா கிளைமேட் மாடலிங் யூஸ் பண்ணும், சயின்டிஃபிக் ரிசர்ச் யூஸ் பண்ணும், ஸ்பெஷலைஸ் சிமுலேஷனுக்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது ஒரு வர்ச்சுவல் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் ஆகும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ கிரிட் நம்ம யூஸ் பண்ண வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக. எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா டேட்டா வந்து சர்வரோ கிளவுட்டுக்கு அனுப்பாம டேட்டா வந்து கிரியேட் ஆகிற பிளேஸ்லேயே வந்து தனியாக ப்ரொசஸ் பண்ண விடுறதா வந்து எட்ஜ் எட்ஜ் கம்ப்யூட்டிங். இது வந்து ஸ்பீடாக இருக்கும், லெஸ் இன்டர்நெட் தேவைப்படும், மோர் செக்யூரிட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சிசிடி, ஐஓடி டிவைஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் வந்து இது வந்து கிளவுடுக்கோ சர்வருக்கோ வந்து நம்ம வந்து டேட்டாவை அனுப்ப மாட்டோம். அது வந்து எங்கே டேட்டா கிரியேட் ஆகுதோ அங்கேயே வந்து தனியாக ப்ரொசஸ் பண்ணும். ஸோ டேட்டா பேஸுக்கு வந்து இது போகாது. இது கண்டென்ட் கேஷன் ஒரு அங்கே தான் வந்து இது கிரியேட் ஆகி குயிக்காக நடக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டைம் வந்து டேட்டா பேஸுக்கு போய் போய் வராது. ஆட்டோனமிக் கம்ப்யூட்டிங்னா செல்ஃப் மேனேஜிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது வந்து ஹியூமன் பாடி மாதிரி. ஹியூமன் பாடி ஆட்டோனமி சிஸ்டம்னா இப்போ ஹார்ட் பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும் குறையும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டோனமிக் கம்ப்யூட்டிங். இது வந்து 4 ஃபீச்சர்ஸை கொண்டிருக்குது. செல்ஃப் கன்ஃபிகரேஷன், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ஆப்டிமைசேஷன், செல்ஃப் ப்ரொடெக்ஷன். செல்ஃப் கன்ஃபிகரேஷன்னா சிஸ்டம் வந்து தானாக வந்து செட்டப் ஆகும், அப்டேட் ஆகும், அதே மாதிரி கன்ஃபிகர் பண்ணும். செல்ஃப் ஹீலிங்னா எரர் வந்தாலும் அது தானாக என்ன செய்ய டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதான் செல்ஃப் ஹீலிங். செல்ஃப் ஆப்டிமைசேஷன்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன்னா செக்யூரிட்டி த்ரெட் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து கிரீன் கம்ப்யூட்டிங். கிரீன் கம்ப்யூட்டிங்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஹார்ட்வேர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஐஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ஆர்கனைஸில் வந்து மெனி டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து சார்ந்துதான் வந்து ஐஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஆட்டோமேட் பண்ண, டேட்டா ப்ராசஸிங் பண்ண, கம்யூனிகேட் பண்ண, டிசிஷன் மேக் பண்ண, பிஸ்னஸ் அப்டேட் பண்ண மெனி டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணும். இதை வந்து கண்டினியூஸாக வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து வெரி காஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு முறை லைசன்ஸ், ட்ரைனிங், டைம், லேபர்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வெரி காஸ்ட் ஆகும். இதனால் வந்து 3 அப்ரோச் வந்து யூஸ் பண்ணது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இன்டகிரேட்டிங் வேரியஸ் சாஃப்ட்வேர் டூல்,
using application service provider. ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்டா ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ப்ளஸ் சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லினக்ஸ் ஓஎஸ், அப்பாச்சி வெப் சர்வர், MySQL டேட்டா பேஸ்லாம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதில் பெனிஃபிட் என்னென்ன இருக்கும்னா ஃப்ரீயாக இருக்கும், நோ லைசன்ஸ் கோர்ஸ், நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வேணும்னா கோட் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்டெகிரேட்டிங் சாஃப்ட்வேர் டூல்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஒர்க் டுகெதர். அதாவது டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து ஒரே மாதிரி ஒரே இதில் வந்து ஜாயின் பண்ணுறதா வந்து இன்டெகிரேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம ஏபிஐ கனெக்ட் பண்ணி இன்னொரு வெப்சைட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இன்டெகிரேட்டிங் சாஃப்ட்வேர் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம எஸ்ஓஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். எஸ்ஓஏ டெக்னாலஜிண்டா சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்ஸ். இது வந்து என்ன செய்யணும்னா அலோவ் பண்ணும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமை வந்து ஓவர் த நெட்ஒர்க்கில். அடுத்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டைப்ஸ். சாஃப்ட்வேர் வந்து மெயினாக வந்து ரெண்டு டைப்பாக பிரிப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னும். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ண்டா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல் கம்ப்யூட்டரையும் வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். யூட்டிலைட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தால் நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ், லினக்ஸ், மெக் ஓஎஸ் இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வரும். யூட்டிலைட்டி ப்ரோக்ராம்ண்டா நம்மளோட கம்ப்யூட்டரை மெயின்டெனன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண அண்ட் செக்யூரிட்டி ஃபைலை மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட் டாஸ்க்கை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் யூட்டிலைட்டி ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், டிஸ்க் கிளீனப், பேக்கப் டூல்ஸ் இதெல்லாம் வந்து யூட்டிலைட்டி ப்ரோக்ராம் வரும். டிவைஸ் டிரைவர்ண்டா இது ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் வந்து இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஹார்ட்வேர் டிவைஸுக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஏற்படுத்துறது. ஸோ வந்து ஹார்ட்வேருக்கு வந்து ஓஎஸ் லாங்குவேஜ் விளங்காது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா டிவைஸ் டிரைவர் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டர் டிரைவர் வந்து பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து டிஸ்பிளே வந்து என்ன ஷோ பண்ணும், ஹெல்ப் பண்ணும். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ண்டா இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் மிஷின் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜை மாற்றுறது. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வந்து மாற்றுறது தான் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ண்டா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து பேசிக்காக வந்து ரெண்டாக பிரிக்கலாம். பேசிக் அண்ட் ஜெனரல் அப்ளிகேஷன்ஸ் என்றும் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் என்றும். ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ண்டா இது ஒரு காமன் பர்பஸுக்காக டே டு டே டாஸ்க்குக்காக உருவாக்கப்பட்ட இது வந்து மெனி யூசர்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கோ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ்க்காக வந்து டிசைன் பண்ணலை. இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்எஸ் வேர்ட், எம்எக் எக்ஸல், பவர் பாயிண்ட், மீடியா பிளேயர்ஸ் பார்த்தோன்னா விஎல்சி இதெல்லாம் வந்து ஜென்ரல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஸ்பெஷலைஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ்க்காக ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்பெஷலைஸ் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கு வந்து குயிக் புக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு, கிராஃபிக்ஸுக்கு வந்து ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியாக உருவாக்கப்பட்டது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்காங்க. மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், எஸ்ஓ ஆர்கிடெக்சர் ரெண்டு. மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ஸ்ண்டா இங்கே வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும். இந்த சர்வீசஸ் வந்து எல்லாமே வந்து இண்டிபெண்டாக ஒர்க் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஆர்டர் சர்வீஸ், இன்வென்டரி சர்வீஸ், ஷிப்பிங் சர்வீஸ், ஆன்லைன் ஸ்டோர் சர்வீஸ் இதுக்கண்டு தனித்தனி டேட்டா பேஸ் வந்து அதுக்கண்டு இருக்கும். ஸோ அது வந்து இண்டிபெண்டாக ஒர்க் ஆகும். அதாவது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி வந்து யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், அமேசான் இதெல்லாம் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ஸ். எஸ்ஓ ஆர்கிடெக்சர்ஸ் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் சிஸ்டத்தால வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க வந்து என்டர்பிரைஸ் சர்வீஸ் பஸ். இந்த என்டர்பிரைஸ் சர்வீஸ் பஸ் கூட தான் வந்து எல்லா சர்வீஸும் வந்து ரன் ஆகும். இங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டமும் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த என்டர்பிரைஸ் சர்வீஸ் பஸ் எரர் ஆயிடுச்சுன்னா ஹோல் சிஸ்டமும் வந்து எரர் ஆயிடும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு டிபி எரர் ஆயினா கூட மற்ற இண்டிவிஜுவல் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகும் பர்ஃபெக்ட்லி. ஸோ அதான் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருக்கும் எஸ்ஓ ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரெண்ட். கிளவுட் கம்ப்யூட்டிங் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சாப்டர் பின்னுக்கு பெருசாக வரும். கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரொவைட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை வந்து ஒரு இன்டர்நெட்டோட அக்சஸ் பண்ணக்கூடிய அறிக்கைமெண்டா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங். இதில் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா டேட்டா வந்து நம்ம கிளவுட்ல வந்து சர்வ் பண்ணலாம். எங்கிருந்தும் அக்சஸ் பண்ணக்கூடிய வரைக்கும் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ண போதும். பே பர் யூஸ் அண்ட் நோ பிசிக்கல் இன்ஸ்டாலேஷன். நம்ம வந்து பிசிக்கலாக வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடபிள்யூஎஸ் வரும், ஏஷோ வரும், கூகுள் கிளவுட் வந்து இதுக்கு உதாரணமாக வரும். என்ன பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து 3 மெயின் சர்வீஸ் மாடியூல் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து ரெடிமேட் சாஃப்ட்வேராக இருக்கும். இங்கே வந்து நோ இன்ஸ்டாலேஷன், இங்கே வந்து நோ மெயின்டெனன்ஸ் இருக்காது. இங்கே மெயின்டெனன்ஸோ இன்ஸ்டாலேஷனோ இருக்காது. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா ஜிமெயில், கூகுள் டாக், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்க்குள்ள வரும். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் வந்து இது வந்து ஒரு டெவலப்பர்ஸ் வந்து ஒரு டூலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கோ டெஸ்ட் பண்ணுறதுக்கோ டிப்ளாய் பண்ணுறதுக்கோ இவங்க வந்து யூஸ் பண்ணுறது சர்வீஸ் தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இங்கே வந்து நம்ம இங்கேயும் வந்து சர்வரையோ ஸ்டோரேஜோ ஓஎஸோ வந்து மேனேஜ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம ஒன்லி மேனேஜ் பண்ண வந்து கோடையும் நம்மளோட அப்ளிகேஷன் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஏடபிள்யூஎஸ் எலாஸ்டிக் ஒர்க் ஷாப்ஸ் வரும், மைக்ரோசாஃப்ட் எஷ்யூஸ் ஆப் சர்வீஸ் வரும். இது வந்து பின்னால் பெரிய டாப்பிக்காக வரும். என்ன பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அண்ட் சர்வர் வந்து ஓவர் த கிளவுட்ல வந்து சர்வ் பண்ணுவோம். இங்கே வந்து ஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். ஐஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ நெட்வொர்க். நெட்வொர்க்னா கம்ப்யூட்டரையும் பீப்புளையும் வந்து கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ண ஒரு டிவைஸ். ஸோ வந்து நெட்வொர்க்கில் பார்த்தோம்னா கீ கான்செப்டை பார்த்தோம்னா கன்வர்சன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஐபி கன்வர்சன். இதை வந்து பார்த்தோம்னா ஐ கன்வர்சன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுப்போம். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் வந்து செய்யக்கூடிய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேமரா ஆன் பண்ணலாம், கால் கதைக்கலாம், கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செய்யக்கூடியதுனால ஸ்மார்ட் டிவியில் வந்து ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் ப்ரௌசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாய்ஸ் ஓவர் ஐபின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா நம்மளோட ஃபோன் கால் எல்லாமே த்ரூ த இன்டர்நெட் கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது வாய்ஸ் ஓவர் ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கைப், வாட்ஸ்அப் கால், ஜூம் வாய்ஸ் கால், டீம் மீட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் ஐபிக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணலாம். வீடியோ கான்ஃபரன்சிங்னு பார்த்தோம்னா
நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ வந்து ரெண்டுமே வந்து ஆன்லைனால வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய இருந்துக்குமெண்டா அது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம், கூகுள் மீட், எம்எஸ் டீம் எல்லாம் வந்து இதுக்குள்ள வரும். அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்ண்டா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் வயர் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைஃபை, ப்ளூடூத், 4G, 5G எல்லாம் வந்து இதுக்குள்ள வரும். ஸோ சம் ஆக்டிவிட்டிஸ் தந்தியாங்க, இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்க கட்டாயம். அண்ட் ஐஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா ரிசோர்ஸ். ஸோ வந்து இது வந்து தனி சாப்டரை வந்து உங்களுக்கு வேற ஒரு டேட்டாபேஸ்ன்ற ஒரு சாப்டருக்குள்ள வரும். இங்கே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து இங்க இருக்கும். ரிலேஷனல் டேட்டாபேஸ், NoSQL டேட்டாபேஸ், கிளவுட் டேட்டாபேஸ், டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸ் அண்டு 4 வகை டேட்டாபேஸ் இருக்கும். இந்த டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் பின்னால் ஒரு தனி பாடமாக படிப்பீங்க. இங்கே பார்த்தோம்னா முக்கியமான 2 பிஸ்னஸ் ப்ராசஸ் டேட்டாபேஸ் இருக்குது. பார்த்தோம்னா OLTP சிஸ்டம், OLAP சிஸ்டம். OLTP சிஸ்டம்ண்டா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இது வந்து ஹேண்டில் வந்து டே டு டே ஆப்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். ரியல் டைம் டேட்டா வரைக்கும் ஒரு ஸ்மால் டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏடிஎம், ஆன்லைன் ஷாப்பிங், ரயில்வே டிக்கெட் புக்கிங் எல்லாம் வந்து ஓஎல்டிபியாக இருக்கும். OLAPண்டா இது வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து அனலைஸ் பண்ணவோ, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணவோ, டிசிஷன் மேக் பண்ணவோ இது வந்து யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு சேல்ஸ் அனலிஸ்ட் பார்க்கலாம், மார்க்கெட் ட்ரெண்ட் உருவாக்கலாம், ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்ட்டை வந்து உருவாக்கலாம். இது வந்து ஓஎல்பி. ஆப்ரேஷனல் வர்சஸ் இன்ஃபர்மேஷனல் சிஸ்டம்ண்டா ஆப்ரேஷனல் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரெய்லி டன் பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரியல் டைம் இருக்கும், கஸ்டம் இன்டராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ உள்ள ஷாப்பில் வந்து பாஸ் சிஸ்டம் இருக்குது, பில்லிங் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆப்ரேஷனல் சிஸ்டம். இங்கே வந்து டெய்லி பிஸ்னஸ் ரன் ஆகும், ரியல் டைமில் ரன் ஆகும். அதே மாதிரி கஸ்டம் இன்டராக்ஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ண்டா இது வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு உதவுது. இங்கே வந்து டேட்டா பேஸ்ன்னு பார்த்தா வேர் ஹவுஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் ஹவுஸ்ன்னு என்னென்னா ஒரு லார்ஜ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் டேட்டா வேர் ஹவுஸ். இது வந்து ஒரு மெனி சப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்படும். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடம் தான் டேட்டா வேர் ஹவுஸ். இந்த டேட்டா வேர் ஹவுஸ்ல இருந்து சப் சிஸ்டமா உடைச்சி அதை ஹேண்டில் பண்ற டேட்டா மார்ட். ஸோ டேட்டா மார்ட்ண்டா ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் த டேட்டா வேர் ஹவுஸ். இங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், சேல்ஸ், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ இதில் வந்து சம் ஆக்டிவிட்டிஸ் தந்தியாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க. ஸோ இதுதான் ஃபெஸ்ட் லைட் ஓவராலில் வந்து இன்ஃபார்மேஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து இன்ஃபார்மேஷன் சிஸ்டம்ன்ற என்னென்னத்தை யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஓவரால் ஐடியா மட்டும் இந்த ஸ்லைடில் வந்து நமக்கு தந்திருக்குது. இனி வர டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக போகும். ஸோ உங்களுக்கு அடுத்த கிளாஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் பற்றி விஷயம் உங்களுக்கு குரூப்பில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த செஷன்ஸை வந்து நான் என் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.